அறிவாலயத்தின் செங்கல்களை ஒவ்வொன்றாக உருவுவேன் என கூறிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்துக்கு திமுகவினர் பதிலளித்துள்ளனர். இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகரக சிக்ஷாலை ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1598 கோடி. முதல் தவணையாக 510 கோடி கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 6971 கோடி. முதல் கட்டமா 344 கோடி கொடுத்திருக்காங்க. தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது. முதல் கட்ட 2 மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல. அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே? பொய் தானுங்க. நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு. சில மாநிலம் கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல, வரும். முதலமைச்சர் இங்கோடு நிக்கல, பாசிச பாஜக அரசு. அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு, ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா, 2 பேர் இருக்கணுமா? பாருங்களேன், அநியாயத்தை பாருங்க. ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது பொருள். வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க. ஏங்க, உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன், அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க. இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக இருக்க மாட்டான். ஒரு தலைவர், ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர், எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு. ஆனா அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. இந்த ஊழல் பெருச்சாளிகள், 35 அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாளிகள் 2026 சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை இருப்பான். அதுவரை நிச்சயமா இருப்பான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது. அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு, என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு. நான் எதுக்குங்க பொய் சொல்றேன்? ஏங்க, திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல, உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து 2 வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருட காலமாக பச்சைமலை பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் 2 வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு. இடிச்சாச்சுங்க, 2 வருஷம் ஆச்சு, இடிச்சாச்சு. மரத்துக்கு கீழே என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டிருந்தங்க. ஐயா, குழந்தை பார்க்கணும் நீங்க, அந்த வெயில் எப்படி நிற்கிறாங்க. அதுக்கு நாங்க PM ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்குறோன்னு சொல்றோம், நவோதயா வித்யாலயாவை கொடுக்குறோன்னு சொல்றோம், கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்குறோங்கிறோம். நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா, அதுக்கும் தயாரா இருக்கிறோம். அதை வாங்குவதற்கு துப்பில்ல. திமுக ஆட்சி இருக்காது மட்டும் இல்லாம ஒவ்வொரு செங்கலையும் அண்ணா அறிவாலயத்துல இருந்து எடுக்கிற வரைக்கும் பாஜக இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அறிவாலயத்தை அசைத்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அடங்கி மண்ணோடு மண்ணாக போனதுதான் கடந்த கால வரலாறு. எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிக்க வேண்டும் என்று புறப்படுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் திமுகவை அழிப்பேன் என்று கூறுகிறார்களோ, அவருடைய அழிவிற்கு தொடக்க புள்ளிதான் அது என்பது பொருள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் இந்த இயக்கத்தில் உள்ள தொண்டன் முதல் 2ஆம் கட்ட தலைவர்கள் வரை உணர்வால் பின்னி பிணைந்தவர்கள். தமிழ்நாட்டிலே பிறந்து, தமிழ்நாட்டிலே வளர்ந்து, தமிழ்நாட்டு அரசியலை கரைத்து குடித்தவர்கள். அவரை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இந்த இயக்கத்திலே இருக்கின்ற தொண்டர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தொட்டு 75 ஆண்டுகள் கடந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்ப்பதற்கு இன்னொருவர் பிறந்து வர வேண்டும். இவருடைய ஆணவ பேச்சிற்கு தமிழக மக்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிருக பலத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பார். முதலில் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். அவர் எங்கு நின்றாலும் தமிழ்நாட்டில் அவரை புறமுதுகோட்டோடு செய்ய திராவிட முன்னேற்ற கழக கடைகோடி தொண்டனை நிற்க வைத்து
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவரை மண்ணை கவ வைப்பார். அவருக்கு செங்கல் எடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா வெங்காச்சும் போய் எடுத்து பார்க்கட்டும். அறிவாலயத்தினுடைய செங்கலை கை வைக்க கூட அவரால் முடியாது. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அண்ணாமலையால் கொடுக்க முடியாது. அவர் கற்பனை நிச்சயமாக நடக்கவே நடக்காது என்பது ஊரறிந்த உண்மை. அவர் கற்பனையில் மிதந்து கொண்டிருக்கிறார். பொய் சொல்றாரு. பட்ஜெட்டை குறித்து பேசும்போது கூட முதலமைச்சர் வந்து பொய் சொல்றாரு. நிதி வந்து ஒதுக்கலைன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரே மேடையில் விவாதிக்க அண்ணாமலை தயாரா? நாங்கள் தயார். அண்ணாமலை தொடர்ந்து திமுக மீது குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அறிவாலயத்திலிருந்து ஒவ்வொரு செங்கலையும் கலட்டாம அதான் சொன்னேன். அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு புல்ல கூட அவரால் கொடுக்க முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.